காஞ்சி பெரியவர் மற்றவர் ஏதும் சொல்லாமலே என்ன நடந்தது என்று சொல்லும் திறமையை பெற்றுள்ளார். இது பார்வை மூலம் பெற்ற திறனாக இருக்கலாம். கீழ்க்கண்டவை சில. 1. ஒரு 80 வயது பண்டிதர் விழா ஏற்பாடு செய்த பணக்காரரிடம் பொங்கலை விரும்பி கேட்டுள்ளார். பணக்காரர் அதை உதாசீனப்படுத்த அவமானப்பட்டு இறைவனிடம் சென்று இனி பொங்கலே சாப்பிடுவதில்லை என்று வருந்தி சத்தியம் செய்து விட்டு ஊருக்குச் சென்று விடுகிறார். இதை பெரியவர் தன் ஞான திருஷ்டியால் கண்டறிந்து பணக்காரரை கடிந்து கொள்வது ஒரு அத்தியாயம். 2. அடுத்த அத்தியாயத்தில் பெரியவர் ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறார். ஒரு குஜராத் இளைஞனை இரவில் அடுப்படியில் படுக்க சொல்கிறார். காலையில் அடுப்படியில் படுக்கச் சொல்லிவிட்டாரே என்று வருந்தியவனிடம் அடுப்படியில் படுத்தார் கோச்சு வராது என்று அப்படி சொன்னேன் என்கிறார். 3. இன்னொரு அத்தியாயத்தில் யாத்திரை செல்ல வேண்டும் என்று வற்புறுத்திய மனைவியிடம் கணவனுடைய தோள் துண்டை பாதுகாப்புக்கு எடுத்து செல் என்கிறார். 4. சங்கரமடம் ஒரு செட்டியாருக்கு கடன்பட்டதை அவரின் பேரன் தன்னை தரிசிக்க வந்ததை குறிப்பால் உணர்ந்து கடனை அடைக்கிறார். 5. இறை மந்திரத்தின் வலிமை மேல் அவநம்பிக்கை கொள்ளும் ஒரு இளம் பக்தனுக்கு நெல்மேல் அமர்ந்து மந்திரம் சொல்லி நெல்லை பொறிக்க வைக்கிறார். இவ்வாறு பல நிகழ்ச்சிகளை தன் பார்வையின் மூலம் தெரிந்து கொள்கிறார். ஆனால் இத்தகைய சிறப்பு திறமையை எப்படி பெற்றார் என்பது யாருக்கும் விளங்கவில்லை. தன் கடைசி காலத்தில் மிகவும் சோர்ந்து காணப்படுகிறார். கடைசி நாட்களில் மனைவியும் மக்களின் தேவையும் அவசியம் போல தெரிகிறது. காஞ்சி பெரியவர் தாவரத்தின் பால் அன்பு கொண்டவர்.